இப்போ நம்ம வீட்டில் இருக்க கீரை வச்சு ஒரு பருப்பு கடையிறது பார்ப்போம். நான் என்ன பண்ணேன்னா 2 மணத்தக்காளி செடி வச்சுருக்கிறேன். அப்புறம் பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி இருக்கு இல்லையா, அது கடையில் வாங்கும்போது அந்த குச்சை மட்டும் தான் நட்டி வச்சேன். அதுவாக வந்துட்டுருக்கு. அதுக்கு உரம் கூட போடலைனாலும் வருது. ஆனால் நான் டீ தூள்லாம் போடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா அது உடச்சி வச்சிங்கனாலே நிறைய தொட்டியில் வந்துடுது. அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் மணத்தக்காளி செடி 2 இருக்குது, அதில் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் 2 சிகப்பு தண்டு கீரையோட விதை போட்டிருந்தேன், அது வந்திருந்தது. அதெல்லாம் பறிச்சுட்டு முருங்கை குச்சி 2 வச்சுருக்கேன். சும்மா 2 எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இவ்வளோ கீரை எடுத்துருக்கிறேன் நான். இது எப்படி எனக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கிடச்சிருது வீட்டில். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கலந்து எடுத்து உருகி போட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் அப்படி தொட்டியில் வச்சோன்னா ஒரு கை கீரை கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அதை நல்லா கடைஞ்சி பிள்ளைங்களுக்கு ஆர்கானிக்காக கொடுக்கலாம். ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இந்த குட்டி குட்டி தொட்டியில் வச்ச கீரையை எடுத்து கடைஞ்சி இதோட கிட்டத்தட்ட நான் 4 வாட்டி பண்ணிட்டேன், 4-5 வாட்டி பண்ணிட்டேன். பொன்னாங்கண்ணி இவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோத் வரும்னு நான் நினைக்கல. இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு, ஆல்ரெடி கீரை கடையிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இது வீட்டில் பறித்த கீரைனால நான் எப்படி செய்கிறேன்னு காமிச்சிருக்கேன். அவ்வளோ ருசியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுபருப்பு போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ், குட்டி கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் போட்டுக்கலாம். இந்த பூண்டு நான் கொடைக்கானல் போகும்போது வாங்கிட்டு வந்தது. ஒரு தக்காளி பார்த்துக்கோங்க, நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஒரு முழு பூண்டை எடுத்து இது பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம். இப்போ கொஞ்சம் வெள்ளைனால அது வாங்கலை. ஸோ பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம், பூண்டெல்லாம் உரித்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. வடகம் போட்டு தாளித்தாலும் கீரை சூப்பராக இருக்கும். நான் வீட்டிலே வடகம் போட்டு வச்சுருந்தேன், தீர்ந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூண்டை பொடியாக நறுக்கி உள்ளே போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் இந்த கீரையை எல்லாத்தையும் கழுவிட்டு மொத்தமாக சேர்த்து நான் பொடியாக நறுக்கிட்டேன். ஏன்னா அது அப்புறம் நீங்கள் கடையவே வேண்டாம், சும்மா அப்படியே கரண்டி வச்சு மசிச்சு விட்டாலே போதும். இப்போ தான் நான் ஒரு கல்சட்டி வாங்கினேன். இந்த கீரை கடைஞ்சதுக்கப்புறம் கல்சட்டி வாங்கி ஒரு மத்து வாங்கி வச்சுருக்கேன் கடையிறதுக்கு. கீரை பார்த்திங்கன்னா இப்போ கடையில் வாங்குகிற கீரைலாம் நல்லா விளைஞ்சி பெருசாக இருக்குது. ஆனால் அது டேஸ்ட் கிடையாது. கொஞ்சம் இளசாக இருக்கும் போதே அதை எடுத்து நம்ம கடைஞ்சாதான் அது ருசியாக இருக்கும். அதே மாதிரி சிறுகீரை, அரைக்கீரைலாம் இப்போல்லாம் வாசனையே கிடையாது. கீரைனாலே அந்தந்த கீரைக்கு ஒரு வாசனை இருக்குது. அது நம்மளுக்கு ஆர்கானிக்காக இருக்கும் போது தான் அது கிடைக்கும். இந்த பொன்னாங்கண்ணி இப்படி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சும்மா தான் நட்டி வச்சேன். நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சிகப்பு பொன்னாங்கண்ணியும் அந்த மாதிரி நல்லா வரும். இதில் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இவ்வளோ போடுறேன், இது காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். இது சீரகம். இந்த கீரையை அது மேலே போட்டுட்டு அப்படியே நல்லா வேக விட்டுருங்க. ரொம்பவும் குக் பண்ணக்கூடாது கீரையை, ஓரளவுக்கு தான். அதுவும் முருங்கைக்கீரைலாம் பார்த்திங்கன்னா டார்க்கு பச்சை நிறம் வர அளவுக்கு குக் பண்ணக்கூடாது, கசந்துரும். அது அப்படியே ஒரு துவட்டி எடுத்துடணும் முருங்கைக்கீரையை. உப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மோர் கடையிற மத்து இருந்தது, அதை வச்சு தான் கடைஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் மத்தும் கல்சட்டியும் வாங்கிட்டேன். இது இந்த பூண்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் நான்.
கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டு அந்த அரை வெங்காயம் கீரையில் போட்டிருந்தேன் இல்லையா, மீதி அரை வெங்காயத்தை இதில் போட்டுட்டேன். பொடியாக நறுக்கி கருவேப்பிலை போட்டேன். இப்போ இது எதுவுமே இல்லைன்னா வடகம் போட்டு தாளித்தோன்னா வாசனையாக இருக்கும், அப்படி வாசனையாக இருக்கும். வடகம் உங்களுக்கு போடும்போது காமிக்கிறேன். பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. இது பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கின உடனே அதை அப்படியே நம்ம கீரையில் கொட்டிட்டு கலந்துக்கோங்க. உண்மையிலே இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட தாளிச்சிக்கலாம், இன்னும் குழந்தைங்களுக்கு கொடுக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை கீரை, ஒரு ரசமோ வத்த குழம்போ வச்சுட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி கீரை எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் கீரை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டு நம்ம வேறு குழம்பு கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருந்தது. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கீரை வீட்டிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.